ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். 45 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். நானும் என் தம்பி தங்கையும் 4 வயது ஆகிறது. என் கடைக்குட்டி தம்பி அம்மா வயிற்றில் இருக்கிறான். எங்கள் பக்கத்து வீட்டு மாமி கூட பெரிய பட்டாளமே நைட் ஷோ கிளம்பி விட்டது. வீடு விட்டு திரும்பி கொண்டிருந்தோம். என் தங்கை அம்மாவை தூக்கி கொள்ளும்படி அடம் செய்து வந்தாள். அம்மாவால் தூக்க முடியாதனால மாமி ஒருவர் அவளை கூட்டி கொண்டு போகிறார் என்று தங்கை கைப்பிடித்து கொண்டு கொஞ்சம் முன்னால் நடந்து போய்விட்டார். அம்மாய் பார்த்தவும் தங்கை மீண்டும் தூக்க சொல்லி அடம் செய்வாள் என்று வேகமாக சென்று விட்டார். எல்லாரும் வீடு போய் சேர்ந்தோம். வீட்டுக்கு போன பின்புதான் அதிர்ச்சினோம். என் தங்கை காணவில்லை. கூட்டிக் கொண்டு வந்த மாமி கேட்டால் அவள் அழுது கொண்டு இப்போது என் கையில் உதறிவிட்டு உங்களிடம் ஓடி வந்து விட்டேன் என்று கூறியுள்ளார். இருட்டில் ஆகையால் எங்களிடம் வந்து சேரவில்லை என்பது அவருக்கு தெரியவில்லை. நாங்களே அவள் மாமியுடன் வருகிறோம் என்று நினைத்துவிட்டோம். எல்லாரும் பயந்து போய் திரும்பவும் அந்த வழியில் தங்கை தேடி திரும்பவும் நடந்தோம். என் அம்மாவுக்கு மனதில் மிகுந்த அதிர்ச்சியை குழந்தை எங்கே போனாள் என்று அழுது கொண்டே வந்தார். தியேட்டருக்கு பார்த்தபோது அங்கு அவள் இல்லை. திரும்பவும் வந்த வழியாக வீட்டுக்கு அவளை தேடி பார்ப்போம் என்று நடந்தோம். அப்போது மனிதர் என் தங்கையை கைப்பிடித்து நடந்து போய் கொண்டிருந்தார். ஓடி போய் அவரிடம் அது என் குழந்தைதான் என்று கூட்டிக் கொண்டோம். எல்லாரும் அப்போதுதான் உயிர் வந்தது. உடனே அவர் சினிமாவுக்கு போய் இப்படி குழந்தை பொறுப்பில்லாமல் தவற விடுவீங்களா அப்படி என்று கேட்டார். நான் அதற்கு தெருவு வழியாக வரும்போது இந்த குழந்தை தனியாக கொண்டிருந்தாள். நான் என்னோடு இந்த நேரத்தில் சின்ன குழந்தை தனியாக வருகிறாள் என்று பாப்பா உன் பெயர் என்ன, உன் அப்பா அம்மா எங்கே, ஏன் தனியாக வருகிறார் என்று கேட்டேன். அவள் அழுது கொண்டே சினிமா என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அப்போதுதான் நினைத்தேன், சரி இவள் தாய் தந்தை சினிமா தேட்டருக்கு போயிருப்பாங்க, அங்கே இருக்கும் தேட்டருக்கு கூட்டி போவோம் என்று நினைத்தேன். கிளீவும் நிற்கிற ஒவ்வொரு பெண்ணையும் காட்டி அங்கே உன் அம்மா யார் என்று சொல்லி கேட்டேன். அவள் வீட்டுக்கு போயிட்டாங்க என்று சொன்னாள். உன் வீட்டு எங்கே கேட்டேன். அவள் அழுது சொல்ல தெரியவில்லை. எனக்கு என்ன செய்வது புரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடலாம் என்று பொய்த்து கொண்டிருந்தேன். அப்போது உங்கள் பார்த்து விட்டேன் என்று நடந்தது சொன்னேன். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் என் அம்மாவிடம் எங்கு போனாலும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி அறிவுரை சொல்லிவிட்டு சென்றார். இந்த சம்பவம் எப்போது நினைத்தாலும் காணாமல் போய் கிடைத்த தங்கையும் அவளை நல்லபடியாக எங்களிடம் ஒப்படைத்த மனிதருக்கும் நினைவு வரும். அவருக்கு எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் படைத்திருக்கும். இன்னொரு மிகுந்த வருத்தவுடன் மதிப்புக்கு விரும்புகிறேன். இந்த சம்பவம் இன்றைய காலத்தில் நடந்து இருக்கலாம். நினைக்கவே பயமாக இருக்குது. காணாமல் போன என் தங்கை போன்ற பெண் குழந்தை எப்படி நல்லபடியாக கிடைக்குமோ கண்டிப்பாக சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு கொடூரம் அவளை பாலியல் துன்பம் செய்து கொலை செய்து உடலை வீசி இருப்பான். ஏதாவது ஒரு பாலியம் தகாரிடம் விலைபேசி விற்றிருப்பான். அல்லது ஏதாவது ஒரு பிச்சை எடுக்க கும்பலிடம் சிக்கி கொண்டு கொடுமை செய்யப்பட்டு பிச்சை எடுக்க வைத்திருப்பார்கள். என்ன மனிதன் பரிமாண வளர்ச்சி எங்கே புகுந்தாலும் போனாலும் மனித நேயம், மீண்டும் பிழைப்பது, வருப்போம், நேர்மையின் நற்பண்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.